கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த 14 கிலோமீட்டர் தூர கட்டுமான பணிகளை மீண்டும் தொடங்குவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு துரிதப்படுத்தியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக நில வருவாய் ஆணையர் கே. ஜீவன் பாபு தலைமையிலான குழுவினர் பணிகள் நின்ற இடங்களுக்கு நேரில் சென்று ஆய்வு நடத்தினர். கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் நீண்ட நாளாக சாலை வேலைகள் முடக்கப்பட்டுள்ள 14.5 கிலோமீட்டர் பகுதியில் சாலை வேலைகள் மீண்டும் தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் மாநில அரசு விரைவுபடுத்தியுள்ளது. இதன் பாகமாக லேண்ட் ரெவென்யூ கமிஷனர் கே. ஜீவன் பாபு தலைமையிலுள்ள அதிகாரிகள் சாலை வேலைகள் முடக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு பரிசோதனைகள் நடத்தினர். கடந்த அரசின் காலத்தில் நேரியமங்கலம் முதல் வாளரா வரையுள்ள பகுதியில் சாலை வேலைகள் நிறுத்தப்பட்டிருந்தது. சாலை விரிவாக்கல் வேலைகள் தொடங்கப்பட்ட நிலையில் பொதுநல ஆர்வலரான ஒரு நபர் உயர்நீதிமன்றத்தை அணுகியதைத் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சாலை வேலைகள் நிறுத்தப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து மாநில தலைமை செயலாளருக்கு இதை குறித்த தீர்மானம் எடுக்கலாம் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் நாளிதுவரை சாலை வேலைகள் மீண்டும் தொடங்குவதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருந்தது. இதன் பாகமாக பல்வேறு போராட்டங்களும் நடத்தப்பட்டிருந்தன. இதைத் தொடர்ந்து புதிய அரசு அதிகாரத்தில் வந்ததைத் தொடர்ந்து மக்கள் பிரதிநிதிகள் முதலமைச்சரை நேரடியாக கண்டு சாலை வேலைகளை மீண்டும் தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று பல்வேறு மனுக்களும் கொடுத்து வந்தனர். முடக்கப்பட்டுள்ள சாலை வேலைகள் மீண்டும் தொடங்குவதன் பாகமாக உள்ள வேலைகள் தான் புதிய அரசு எடுத்துள்ளது. இதன் பாகமாக சாலை வேலைகள் நிறுத்தப்பட்ட பகுதிகளில் பரிசோதனை குழு சென்று நேரடியாக ஆய்வுகள் நடத்தியது. புதிய அரசு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக மக்கள் பிரதிநிதிகள் தெரிவித்தனர். NH 85 കാര്യത്തിൽ നമ്മൾ ചീഫ് മിനിസ്റ്റർക്ക് വന്ന് നിവേദനം കൊടുത്തായിരുന്നു. ഇന്ന് ഇവിടെ ലാൻഡ് റവന്യൂ കമ്മീഷണറും പിന്നെ ഡിസ്ട്രിക്ട് കളക്ടറും സബ് കളക്ടറും ഇവിടെ വന്നായിരുന്നു. അതിൻ്റെ കാര്യം സ്പീഡപ്പ് ആക്കാമെന്ന് പറഞ്ഞായിരുന്നു. ഇത് ഈ മഴക്കാലത്ത് ഇനിയും മൺതിട്ട ഇടിഞ്ഞ് വരാനുള്ള സാധ്യത ഉണ്ട്. ഇത് ഈ കാര്യത്തിലൊന്ന് സ്പീഡപ്പ് ആക്കി തീരുമാനം കൊണ്ടുവരണമെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ട്. சமீபத்தில் அடிமாலியில் அதிக அளவில் மண் சரிவு ஏற்பட்ட பகுதியையும் பரிசோதனை குழு பார்வையிட்டது. நியூஸ் பியூரோ, அடிமாலி.